இன்றைய முதலமைச்சர் நம்முடைய இந்துக்களுடைய பண்டிகைகளான தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரா? தீபாவளி வாழ்த்து சொல்றது என்ன குறிப்பிட்ட சாராருக்கு ஆதரவா இருக்கிறதா? அப்ப ரம்ஜானுக்கு எதுக்கு வாழ்த்து சொல்றீங்க? கிறிஸ்துமஸுக்கு எதுக்கு வாழ்த்து சொல்றீங்க? உங்களுக்கு மைனாரிட்டியான ஆள் ஒருத்தர் இருக்காங்களோ அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது சகஜம் தானே. பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய மைனாரிட்டி இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனைனா, பங்களாதேஷ்ல இந்துக்களுக்கு பிரச்சனைனா, பாகிஸ்தான்ல இந்துக்களுக்கு பிரச்சனைனா அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டீங்க. இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையினருக்கு நாங்கள் பாதுகாப்பாக இருக்கோன்றது மட்டும்தான் உங்களுடைய கொள்கையா? அப்ப நீங்க அரசாங்கமாக இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் எங்களுக்கு வாழ்த்து சொல்லவில்லை என்பது எங்களை அவமானப்படுத்துறது. அப்ப இந்த மதுவை ஒழிக்க வேண்டும், மது இல்லா தமிழகம் உருவாக்க வேண்டும். ஆளுற எல்லா மாநிலத்திலையும் மது விலக்கு இருக்கா? இந்த மாதிரியான ஒரு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சேகர் பாபு அவர்கள் மிக சிறப்பாக செயல்படுகிறார் அப்படின்ற ஒரு கருத்துக்கிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா இல்ல அது ஏன் அப்படின்னா அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். இப்போ கூட திருமாவளவன் அவர்கள் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்த உடனே வச்சுட்டாரு, தொப்பி போடும்போது மட்டும் வேறு வர மாட்டேங்குது. தலையில தொப்பி போடும் போது அங்க போய் ரம்ஜான் நோம்பு கஞ்சி குடிக்கும் போது தலையில வேர்வையே வர மாட்டேங்குது, எடுக்கவே மாட்டாரு. தலை தொப்பி பல மணி நேரம் இருக்குது. நெத்தியில இந்த இடத்துல சின்னதா ஒரு விபூதி வச்சா வேர்வை வருது, அதனால ஸ்வெட்டிங் வருது. வணக்கம், இது பிரியோ நியூஸின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக இந்து மக்கள் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் பாரத மாதா செந்தில் அவர்களை சந்திக்கவிருக்கிறோம். வணக்கம். வணக்கம். இப்போது வருகிற 9ஆம் தேதி நீங்கள் உங்கள் கட்சியோட செயற்குழு கூட்டம் நடக்க போகுது இல்லையா? அதில் முக்கியமான ஒரு தீர்மானமாக நீங்கள் நிறைவேற்ற போது நாங்கள் கேள்விப்படுறது என்ன அப்படின்னா, 234 தொகுதிகளிலையும் இந்துக்களுடைய வாக்கு எண்ணிக்கையை அதிகப்படுத்தணும் அப்படின்னு. ஏற்கனவே இங்கே ஜாதியாலையும் மதத்தாலையும் பல்வேறு பிரச்சனைகள் நிகழுது, ஜாதி மதங்கள் தேவையில்லை அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் மீண்டும் இந்து 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 உங்களுக்கு உங்களோட கட்சி பேரை இந்து மக்கள் கட்சி தான் வச்சுருக்கீங்க. அப்படிங்கும்போது இன்னும் அது பிரச்சனையை அதிகப்படுத்தாதாங்க? அதாவது தமிழகத்திலே பல்வேறு அரசியல் கட்சிகள் பல்வேறு கொள்கைகளோடு செயல்பட்டாலும் இந்துக்களுடைய பிரச்சனைகள் என்று சொன்னால், இந்துக்களுடைய உரிமைகள் என்று சொன்னால், இந்து ஆலயங்களுக்கென்று இருக்கக்கூடிய தேவையான பிரச்சனைகள் என்று சொன்னால், அதை கேள்வி கேட்பதற்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எதுவுமே இல்லை. இந்து மக்கள் கட்சி மட்டும்தான் இருக்கின்றது. முஸ்லீம்களுக்கு முஸ்லீம் லீக் இருக்கு, முஸ்லீம்களுக்கு தமுக போன்ற மனிதநேய மக்கள் கட்சி இருக்கு, முஸ்லீம்களுக்கு பல்வேறு ஜமாத்துக்கள் இருக்குது. அதே போல் கிறிஸ்தவர்களுக்கென்று இருக்கக்கூடிய கிறிஸ்தவ முன்னணி போன்ற பல்வேறு அமைப்புகள் இருக்குது. இனிக்கோ இருதயராஜ் போன்ற எம்எல்ஏக்கள் இருக்கின்றார்கள். ஆனால் இந்து பிரதிநிதி என்று சொல்லக்கூடிய வகையிலே ஒரு எம்எல்ஏக்கள் இல்லை, ஒரு எம்பிக்கள் இல்லை. பெரும்பான்மை எம்எல்ஏக்கள் எல்லாமே இந்துக்கள் தானே. நீங்கள் இங்கே பார்க்க போனீங்கன்னா நீங்கள் பேராலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட ஒரு வாக்கு வங்கின்றது அவங்க சிறுபான்மையினருக்கு இருக்கக்கூடிய நம்ம வாக்கு வங்கி இது இருக்கு இல்லையா, அவங்களுக்கு சலுகைகள் தனியது. பெரும்பான்மை மக்கள் இங்கே இருக்கிற நேரத்தில் நாங்கள் பாதிக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்ல எந்த நியாயம் இருக்குதுல்ல? நீங்கள் சொல்லக்கூடிய ஹிந்து என்கின்ற அடையாளத்தோடு இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் இருக்கிறாங்க. ஆனால் இந்துக்களுக்கு என்று ஒரு பிரச்சனை வந்தால் அந்த கட்சி தலைமையை மீறி அவர்களால் குரல் கொடுக்க முடியாது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இன்றைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்களும் அவருடைய தந்தையார் அவர்களும் பல்வேறு காலகட்டங்களிலே இந்து மத நம்பிக்கைகள் குறித்து பல்வேறு விதமான சர்ச்சைக்குரிய கருத்துக்களை, தவறான கருத்துக்களை அல்லது மனம் நோகும்படியான கருத்துக்களை பேசியிருக்கின்றார்கள். உதாரணத்துக்குங்க, இன்றைய முதலமைச்சர் நம்முடைய இந்துக்களுடைய பண்டிகைகளான தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரா? விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரா? சரஸ்வதி பூஜைக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரா? அப்போ இந்து மதத்தினுடைய நம்பிக்கைகளை மதிக்காமல், இந்துக்களுடைய உரிமைகளை கேட்காமல் இந்த எம்எல்ஏக்கள் இந்து எம்எல்ஏக்களாக, இந்து என்கிற அடையாளத்தோட எம்எல்ஏக்களாக இருந்து என்ன பிரயோஜனம்? இந்து மக்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு இந்து உணர்வுகளை நீங்க ஒரு கட்சியா இருக்கிறதுனால செயல்படலாம். ஒரு அரசாங்கமா இருக்கும் பொழுது நீங்க ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு நீங்க ஆதரவா செயல்பட முடியாதுல்ல? தீபாவளி வாழ்த்து சொல்றது என்ன குறிப்பிட்ட சாராருக்கு ஆதரவா இருக்கிறதா? அப்ப ரம்ஜானுக்கு எதுக்கு வாழ்த்து சொல்றீங்க? கிறிஸ்துமஸுக்கு எதுக்கு வாழ்த்து சொல்றீங்க? அப்ப ஒரு முதலமைச்சராக இருந்து கொண்டு ஒரு மதத்தினுடைய பண்டிகைக்கு வாழ்த்து சொல்லாமல் இருப்பது என்பது இந்து மதத்தினுடைய நம்பிக்கைகளை இழிவுபடுத்துறதா இல்லையா? அப்ப இதை தான் நான் கேட்கிறேன். இதை எந்த எம்எல்ஏவும் கேட்கலையே. நீங்க சொல்றீங்களா சோகால்டு இந்து எம்எல்ஏக்கள், யார் கேள்வி கேட்டா? ஏங்க, குரு பூஜை என்று சொன்னால் தேவர் திருமகனாக்கு அவர் சித்தர்,
முருக பக்தர், முருகனுடைய அருள் பெற்ற அற்புதமான ஒரு சித்தராக இருக்கக்கூடிய தேவர் பெருமானாருடைய குரு பூஜை நிகழ்ச்சிக்கு போய் காதர் பாஷா என்கின்ற திமுக எம்எல்ஏ, முத்துராமலிங்கம் அவருக்கு இன்னொரு பேரும் இருக்கு, அந்த எம்எல்ஏ போய் அங்கு பூசாரி கிட்ட போயிட்டு நீங்க தீபாத்திரை காட்டக்கூடாது, நீ இங்க வந்து விபூதியை வைக்கக்கூடாது. யாருக்கு? தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு. அப்ப அந்த குரு பூஜையிலே தீபாத்திரம் காட்டப்படவில்லை, விபூதி வைக்கப்படவில்லை. அப்ப இந்த அளவுக்கு இந்து மதத்தினுடைய நம்பிக்கைகளை முடக்க நினைக்கின்ற, தடுக்க நினைக்கின்ற இவர்களுக்கெல்லாம் இந்து மக்கள் கட்சி தான் தீர்வு, இந்து வாக்கு வங்கி தான் தீர்வு. அப்ப முஸ்லீம் ஓட் பேங்க் இருக்கு, கிறிஸ்டின் ஓட் பேங்க் இருக்கு. அது உங்களுக்கு குறைவு தானே. உங்களுக்கு 12% 13% தான் நீங்க மொத்தமே வந்து இவங்க சிறுபான்மையினரோட கடந்த வாக்கு 83% பெரும்பான்மையோட இந்துக்கள் வாக்கு வங்கி தானே. அதே நீங்க இல்லைன்றீங்கன்ற. அதாவது 2021 சட்டமன்ற தேர்தலிலே அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் எவ்வளவு சார் ஓட்டு வித்தியாசம்? 3% 4% தான் அவங்களுடைய ஓட்டு வித்தியாசம். அப்ப வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய சதவீதம் எங்களிடத்தில் இருக்கிறது என்று சொல்லி சிறுபான்மையினர் அவர்கள் சொல்றதை கேட்டுக்கிட்டு அப்பாவும் அவர்கள் சொல்லியிருக்கின்றார், டிஆர் பாலு அவர்கள் சொல்லியிருக்கிறார். என்ன சொன்னார் தெரியுங்களா? உங்களால் தான், கிறிஸ்தவர்களுடைய ஒரு கூட்டத்துக்கு போய் உங்களால் தான் நாங்கள் வெற்றி பெற்றோம், இது கிறிஸ்தவர்களுடைய ஆட்சி தான், அரசாங்கம் தான் சொன்னாங்களா இல்லையா? அப்ப அந்த மைனாரிட்டி என்ன பண்றாங்கன்னா அது அவங்களுக்கு ஒரு தைரியம் கொடுக்கிறது. அதாவது தைரியம் கொடுக்கலங்க. ஒரு மெஜாரிட்டி பீப்புள் இருக்கிற இடத்துல ஒரு மைனாரிட்டி மக்கள் வந்து பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக இப்போ நம்ம இங்கே ஒரு 10 பேர் இருக்கோம், 10 பேரில் இருக்கிறதுல யார் உங்களுக்கு மைனாரிட்டியான ஆள் ஒருத்தவங்க இருக்காங்களோ அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுன்றது சகஜம் தானே. ஒரு பயம் ஏற்படுத்தாமல் இருக்கிறதுக்கு. காஷ்மீரில் இருக்கக்கூடிய அங்கே மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு எந்த விதமான தைரியம் கொடுக்க மாட்டீங்க, அல்லது பல்வேறு மாநிலங்களில் அல்லது பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய மைனாரிட்டி இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனைனா, பங்களாதேஷில் இந்துக்களுக்கு பிரச்சனைனா, பாகிஸ்தானில் இந்துக்களுக்கு பிரச்சனைனா அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டீங்க. இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையினருக்கு நாங்கள் பாதுகாப்பாக இருக்கோன்றது மட்டும்தான் உங்களுடைய கொள்கையா? யார் உங்களுக்கு ஆதரவாக இல்லாமல் இருக்கான்னு சார்? இல்லை, திமுக இல்லை, விடுதலை சிறுத்தைகள் இல்லை, கம்யூனிஸ்டுகள் இல்லை, காங்கிரஸ் இல்லை. நேரடியாக இந்து மதத்துக்கு எதிராக துவேஷத்தை ஒரு மதச்சார்பற்ற நாடுங்கும் பொழுது நீங்க பார்க்க போனீங்கன்னா குறிப்பிட்ட மதத்தை நீங்க சார்ந்தே நம்ம பல கருத்துக்களை ஒரு கட்சியா நீங்க சொல்லலாம், ஒரு அரசாங்கமா சொல்ல முடியாது, செய்ய முடியாது. சார்பற்ற நாடு நீங்க சொன்னீங்க, நீங்களே தான் சொன்னீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த அரசாங்கம் எந்த மதத்தையும் சாராதது. அப்ப தீபாவளியை மட்டும் ஏன் வந்து சாராமல் இருக்கு, ரம்ஜானை ஏன் சாருது, ஏன் வந்து விநாயகர் சதுர்த்தியை சாராம இருக்குது, ஏன் கிறிஸ்துமஸை சாருது? இதெல்லாம் அரசாங்கமா பார்க்க போகும்போது உங்களுக்கு லீவ் விடுறாங்க. ஏங்க லீவு விட்டா என்ன விளையாட்டு என்னங்க? முதலமைச்சர் வாழ்த்து சொல்ல மாட்டேன்னு சொல்லும் போது அந்த அகம்பாவம், அந்த ஒரு ஆணவம், இந்து மத எதிர்ப்பு இது உங்களுக்கு வெளிப்படலையா? அப்ப நீங்க அரசாங்கமாக இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் எங்களுக்கு வாழ்த்து சொல்லவில்லை என்பது எங்களை அவமானப்படுத்துறது. இதையா நீங்க அப்படி எடுத்துக்க மாட்டீங்க? ஏன் விநாயகர் சதுர்த்தி ஒருத்தர் மட்டும் பிரச்சனை வருது? ஏங்க எல்லா இடங்களையும் பிரச்சனை வருதுங்க, எல்லா ஊர்களையும் பிரச்சனை வருதுங்க, எல்லா திருவிழாக்கள், எல்லா விதமான பண்டிகைகள், எல்லா விதத்துலையும் பிரச்சனை வருதுங்க. ஏங்க ஏன் பிரச்சனை வருதுன்னா டாஸ்மாக் எடுத்து மூடணுங்க. இந்த நாட்டில் பிரச்சனைகளுக்கு காரணம் எது? ஒரு கொலை பண்ணக்கூடியவன், ஒரு வழிபறி பண்ணக்கூடியவன், ஒரு தேவையில்லாத சண்டைகளை வளர்க்கக்கூடியவன் எல்லாருமே என்ன பண்ணுறான்? முதல்ல போய் மது அருந்திட்டு தான் அந்த வேலையை பண்ணுறான். அப்போ அதை அரசாங்கமே நடத்துது. அப்போ இந்த மதுவை ஒழிக்க வேண்டும், மது இல்லாத தமிழகம் உருவாக்க வேண்டும். அப்பதாங்க நாட்டு மக்கள் மத்தியில் ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு சுமூகமான பாதுகாப்பு வரும். இதை நீங்க பேச மாட்டீங்களா? ஆள்ற எல்லா மாநிலத்திலையும் மது விலக்கு இருக்கா? இந்த மாதிரியான ஒரு பட்டியலின மக்களுக்கு எதிரான அதிகமான வந்து வயலேஷன் நடக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடுங்க. ஏங்க தினந்தோறும் நடக்கக்கூடிய கொள்ளைகளில் இன்னைக்கு நேற்று இரவு பார்த்தீங்கன்னாக்க கஞ்சா ஆசாமிகள் ஒரு வெட்டி படுகொலை செய்திருக்கான் சென்னையில், தலைநகரத்தில். நீங்கள் அங்கே இருக்குதா இங்கே இருக்குதான்னு கேட்குறீங்க. என் ஊரில் தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனை இருக்கா இல்லையா? அப்ப இந்த பிரச்சனைகள் தீர்க்கிறதுக்கு கேட்கிறேன். நீங்க இந்துக்கள் ஆளக்கூடிய இடங்கள்லாம் ஏன் செய்யல, பிஜேபி ஆளக்கூடிய இடங்கள்லாம் ஏன் செய்யலன்னு கேட்கிறேன். நான் வந்து பிஜேபின்னு பேசல, நான் திமுகன்னு பேசல. தமிழ்நாடு பாதுகாப்பா இருக்கானா? இல்லை. தமிழ்நாட்டில் கலவரங்கள் நடக்குதுன்னா நடக்குது, கொள்ளைகள் நடக்குதானா நடக்குது, தலைநகரத்திலே நடக்குதானா நடக்குது. அப்போ இதே தலைமைச் செயலகங்களாக இருக்கட்டும், இல்லை நம்முடைய டிஜிபி அலுவலகமாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி வாசலில் கூட பல பிரச்சனைகள் நடக்குது. அப்போ அதற்கு அரசியல் ரீதியாக தூண்டுதலாக இருக்கக்கூடியவர்கள் கூட இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க? கூட்டணியில் இருக்கிறனால அமைதியாக இருக்காங்க. அப்போ இந்த டாஸ்மாக் ஒழிக்கப்பட வேண்டும். இந்த ரவுடிசம் செய்யக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் முடக்கப்பட வேண்டும். அதிமுக ஆட்சியிலும் டாஸ்மாக் ஒழிக்க முடியல.
ஆமாங்க. நான் தான் சொல்லிட்டேனே. திமுகவாக இருந்தாலும், அதிமுகவாக இருந்தாலும், யார் ஆட்சியில் இருந்தாலும், ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் தமிழகத்தை காப்பாத்தணும்னா டாஸ்மாக மூடணும். ம். டாஸ்மாக் இல்லாத தமிழகம் வேண்டும். டாஸ்மாக்னால தாங்க எல்லா பிரச்சனையும் வருது. கண்டிப்பாக. இல்லை, இப்போ நீங்கள் சொல்ல வரீங்க இல்லையா, உங்கள் கட்சி கூட்டத்தில் நீங்கள் முக்கியமான சொல்ல வரீங்களா, இந்த 234 தொகுதிகள்லையும் இந்துக்களுடைய வாக்கு எண்ணிக்கை அதிகமாயிருச்சுன்னு. எவ்வளவு குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அதாவது இந்துக்களுடைய வாக்குகள் என்பது நிறைய இப்போ கிட்டத்தட்ட 60% வாக்குகள், 70% வாக்குகள் தான் மொத்தமாக பதிவு செய்யப்படுகின்றது. மீதமுள்ள 30% வாக்குகள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்து பெருமக்களாக இருக்கக்கூடியவர்கள் வாக்களிக்காமல் இருப்பதனாலும், அது மட்டுமல்லாமல் மதமாற்றத்தின் மூலமாக பல்வேறு இந்துக்களுடைய எண்ணிக்கைகள் குறைக்கப்பட்டதாலும், கிரிப்டோ கிறிஸ்தவர்களாக, அதாவது அவர் இந்து என்கின்ற சர்டிஃபிகேட் அவர் கையில் இருக்கும், ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றக்கூடியவராக இருப்பார். அந்த கிறிஸ்தவ மதத்தினுடைய அந்த ஜப கூடங்களில் பார்த்தீங்கன்னா அவர்கள் யாருக்கு வாக்களிக்கணுங்கிறது அவங்க சொல்கிறவங்களுக்கு தான் வாக்களிப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லலாம், கன்னியாகுமரி மாவட்டத்தில் அரசாங்கத்தினுடைய நலத்திட்டங்கள் கூட அங்கே இருக்கக்கூடிய அந்த பாதிரியார் மூலமாகத்தான் வழங்கப்படும். அப்போ அந்த அளவுக்கு அரசாங்கத்தை கையிலே எடுத்து வைத்திருக்கின்றார்கள் கிறிஸ்தவ மிஷினரிகள், கிறிஸ்தவ பாதிரியார்கள். அப்போ இந்த அளவுக்கு எங்களுடைய இந்துக்களுடைய வாக்குகள், இந்துக்களுடைய எண்ணிக்கைகள் தமிழகத்திலே குறைந்து கொண்டே வருகிறது. 85% என்று ஒரு காலத்திலே சொல்லிக் கொண்டிருந்தார்கள். எனக்கு தெரிந்து இப்போ 70-75% தான் இந்துக்களுடைய எண்ணிக்கை இந்த தமிழகத்தில் இருக்கும். அப்போ இது எங்களுக்கு ஆபத்து. எங்க பெரும்பான்மை எல்லாருமே சமூகம். அவ்வளவு ஆதரவு வந்தாலுமே, அவ்வளவு எண்ணிக்கை வந்தாலுமே, அவங்க எந்த கட்சிக்கு ஓட்டு போடணும்னு நீங்கள் எப்படி டிசைட் பண்ண முடியும்? நாங்கள் டிசைட் பண்ணலங்க. எங்களுடைய இப்போ முஸ்லீம் லீக் என்ன சொல்லுது, தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் என்ன சொல்லுது, எங்களுடைய இஸ்லாத்துக்கு எங்கள் சிஏஏ வந்துருச்சு, அதை கொண்டு வந்த பாஜக ஓட்டு போடாதீங்கன்னு அவங்க சொல்கிறாங்கல்ல. அப்போ அதை மட்டும் நீங்கள் கேட்டிருக்கீங்களா? ஏன் இஸ்லாமியர்கள் யாருக்கு வாக்களிக்கணும்னு தமுக முடிவு பண்ணுது? ஏன் மனிதநேய மக்கள் கட்சி முடிவு பண்ணுது? ஏன் முஸ்லீம் லீக் முடிவு பண்ணுது? அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கேட்க மாட்டீங்க. ஆனால் இந்து கோயில்கள் இடிக்கப்படும் போதும், இந்து மத நம்பிக்கைகளுக்கு எதிராக பேசப்படும் போதும் இந்துக்களுக்கு அவர்கள் ஒன்றாக வாக்களிக்கணும்னு சொன்னா என்ன பிரச்சனை? இந்து அறநிலைத்துறை இருக்கு. இந்து அறநிலைத்துறை என்பது நல்லா தெரிந்து கொள்ள நீங்க வேண்டும். இந்து அறநிலைத்துறை தேவையில்லைன்னு சொல்றாரு. இந்து அறநிலைத்துறை சட்டமே என்ன சொல்லுதுன்னா, கோயிலுடைய பூஜைகள் சம்பிரதாயங்களிலே தலையிடக்கூடாது. புரியுதுங்களா? அது ஒன்லி அது வரக்கூடிய நிர்வாகம், வரக்கூடிய வரவு செலவுகளை நிர்வாக ரீதியாக கணக்கு பார்க்கறதுக்கு அதிகாரிகளை நியமனம் பண்ணலாம். அவர்கள் போய் கோயிலுடைய நம்பிக்கைகளிலோ பூஜைகளிலோ தலையிடக்கூடாது. இதுதான் இந்து சமய அறநிலைத்துறை. சரிங்க, இவ்வளோ பேசுறீங்களே, இந்து மதத்துக்கு எதிராக எத்தனையோ பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் இந்து சமய அறநிலைத்துறை என்ன வாய் திறந்திருக்கு சொல்லுங்க. இந்து சமய அறநிலைத்துறை அந்த கோவிலுக்கு உங்களுக்கு என்னென்ன செலவு, நீங்க சொன்ன மாதிரி வரவு செலவு கணக்கு அந்த விஷயம் தான் பார்க்குமே தவிர, அதுதான் இந்துக்கள் பிரச்சனைக்கு கவர்மெண்ட் நாங்க தான் இருக்கோம். கவர்மெண்ட் இருக்கு, அரசாங்கம் இல்லை. அரசாங்கமே எங்களுக்கு வாழ்த்து சொல்லல, அரசாங்கமே எங்களுக்கு எதிராக பேசுது. வாழ்த்து சொல்லுங்க. நீங்க நான் கேட்குறேங்க, பொள்ளாச்சி சம்பவத்துக்கு என்ன பண்ணாரு வீரமணி தெரியுமா? கிறிஸ்த பகவான் தான் காரணம், கிறிஸ்டர் தான் முன்னுதாரணம், பாலியல் சம்பவங்கள் நடந்ததற்கு கிறிஸ்டர் தான் காரணம்னு சொல்லி பேசினார். இந்து மதத்தினுடைய நம்பிக்கையாக இருக்கக்கூடிய சிதம்பரம் தில்லை நடராஜருக்கு எதிராக யூடியூப் ரூட்டர்ஸ் என்கின்ற நபர் நடராஜர் குறித்து இழிவா பேசினார். கந்தசஷ்டி கவசம் குறித்து சுரேந்தர் என்கின்ற நபர் மிக இழிவா பேசினார். இவர்கள் எல்லாம் இப்ப யார் பின்னணியில் இருக்காங்கன்னா, ஆளுகின்ற ஆட்சியாளர்களுடைய பின்னணியில் இருக்காங்க. அப்ப இவர்கள் எப்படிங்க காப்பாற்றுவாங்க இந்துக்களை, இந்து மதத்து நம்பிக்கைகளை? அப்ப இந்து மக்கள் கட்சி தான் இருக்கின்றது தமிழகத்தில் இந்து வாக்கு வங்கியை உருவாக்க. இந்து வாக்கு வங்கியை உருவாக்க வேண்டும், இந்து ஒற்றுமையை நிலைநாட்ட வேண்டும். வருகின்ற 2026 தேர்தலிலே இந்துக்களுடைய ஓட் பேங்கை உருவாக்கணுங்கிறது தான் இந்து மக்கள் கட்சியில். இந்துக்களோட ஓட் பேங்கை உருவாக்கினாலும் அவங்க எந்த கட்சிக்கு ஓட்டு போட போறாங்கிறது அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்கன்ற. அது திமுகவுக்கு யார் ஓட்டு போடுவா, அதிமுக யார் ஓட்டு போடுவாங்க அவங்க விருப்பம். ஆனால் இந்துக்கள் இந்து உணர்வோடு யாரெல்லாம் நமக்கு ஆதரவாக இருப்பார்களோ அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்கின்ற பிரச்சாரத்தை நாங்கள் முன்னெடுக்கின்றோம். இந்த பிரச்சாரத்துக்கு செவிசாய்க்க லட்சக்கணக்கான மக்கள் இருக்கின்றார்கள். கடந்த காலங்களிலே நாங்கள் தேர்தலில் போட்டியிட்ட போது லட்சக்கணக்கான வாக்குகளை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். எனவே இந்து மக்கள் கட்சி நிலைப்பாடு என்பது இந்துக்களுக்கு ஆதரவான ஆட்சி அதிகாரம் தமிழகத்தில் வர வேண்டும். அதைத்தான் இப்போ என்னன்னா, நீங்கள் இந்து அறநிலைத்துறை பற்றி சொன்னீங்க இல்லையா? இந்து அறநிலைத்துறை இப்போ நீங்கள் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சேகர் பாபு அவர்கள் மிக சிறப்பாக செயல்படுகிறார் அப்படின்ற ஒரு கருத்துக்கள் இருக்கு. ஏன் அப்படின்னா, இல்லை அது ஏன் அப்படின்னா, அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், திமுகவுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். ஒரு அமைச்சராக அவர் ஒரு தீவிர பக்தர், அவர் இந்து பக்தர், சனாதன ஒழிப்புன்னு சொல்லின தீவிர பக்தர்.
இந்து மத நம்பிக்கைகளுக்கு எதிராக வீரமணி பேசும்போது கைதட்டி பார்க்கக்கூடிய அற்புதமான இந்து மத நம்பிக்கையான ஒரு அமைச்சர். அவர் வந்து இப்போ இந்த குரு பூஜையில் போயிட்டு தீபாவளி காட்டக்கூடாதுன்னு சொல்கிறார்ல, முதலமைச்சர் சொல்கிறார்ல, இதை கேட்டாரா இந்து சமய அறநிலையத்துறை? இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் கேட்டாரா? இது இந்து மத நம்பிக்கைங்க, சித்தர் வழிபாடுங்க. தீபாவளி காட்டுவது என்பதும் விபூதி வைத்துக் கொள்வது என்பதும் இது சித்தர்களுடைய வழிபாட்டு நம்பிக்கைங்க. இதை ஏங்க முதலமைச்சர் அவர்களே நீங்கள் ஏன் மறுக்கிறீங்க, தவிர்க்கிறீங்க? நீங்கள் ஒரு முதலமைச்சர் ஏங்க ஈவேராவுக்கு நெற்றியில் பொட்டு வைக்கும் போது அவர் வச்சிருந்திருக்காருங்க. அப்ப கடந்த கால வரலாறு என்பது மற்றவர்களுடைய நம்பிக்கையை நாம் புண்படுத்தக்கூடாது என்கின்ற வரலாறு பல இருக்கு. இப்ப கூட திருமாவளவன் அவர்கள் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்த உடனே வச்சுட்டாரு, அழிச்சிட்டாரு. அவர் என்ன சொன்னாரு, நான் வேர்வையினால இது பண்ணேன். நீங்க தலையில தொப்பி போடும்போது மட்டும் வேர்வை வரமாட்டேங்குது. தலையில தொப்பி போடும்போது அங்க போய் ரம்ஜான் நோம்பு கஞ்சி குடிக்கும் போது தலையில வேர்வையே வரமாட்டேங்குது, எடுக்கவே மாட்டாரு. தலை தொப்பி பல மணி நேரம் இருக்குது. நெத்தியில இந்த இடத்துல சின்னதா ஒரு விபூதி வச்சா வேர்வை வருது, அதனால ஸ்வெட்டிங் வருது, தொடச்சிக்கணும். இது என்னங்க இது நியாயம்? இது யாரை ஏமாத்துற கதைங்க இது? அவர் வந்து நடிக்கிறாரு, ஆனால் முதலமைச்சர் நடிக்க கூட மாட்டாரு. இதான் இந்து சமய அறநிலையத்துறை என்ன கேட்குதுன்னு கேட்குறேன். ஏங்க ஒரு சிற்பங்கள் இருக்கக்கூடிய ஆபாசமான சிற்பங்கள் இருக்கக்கூடிய கோபுரம் என்றால் அது கோயில்னு சொன்னார். திருமாவளவன் சொன்னாரா? ராமருக்கு வந்து கோடு போட்டதுனால அணிலுக்கு வந்து பின்னாடி 3 கோடு இருக்கு, சீதாமுதுவில் கோடு இருக்கான்னு கேட்டது திருவள்ளுவன் என்கின்ற இங்கே இருக்கக்கூடிய நம்ம நாகை திருவள்ளுவன். அவர் மீது வந்து எதிராக இன்னைக்கு இருக்கக்கூடிய அறநிலைத்துறை அமைச்சரோ அல்லது இந்து சமய அறநிலைத்துறையோ ஏதேனும் ஒரு வழக்கு போட்டிருக்கா, வழக்கு கொடுத்துருக்கா? நீங்களே சொல்றீங்க இந்து அறநிலைத்துறையை சொல்லும் பொழுது அந்த கும்பாபிஷேகம் நடத்துறதுக்கெல்லாம் அவங்களுக்கு உரிமை கிடையாது அப்படின்னு சொல்றீங்க. நிச்சயமாக நான் வந்து என்ன சொல்றேன்னா, கோயிலுடைய கணக்குகளை பார்க்கறதுக்கும் கோயிலோட அதெல்லாம் மீறி இன்னைக்கு கோயிலில் என்ன பூஜை பண்ணணுன்றதை முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இன்னைக்கு அவங்க இருந்துட்டு இருக்காங்க. சட்டத்தை மீறி சொல்றேன், இந்து சமய அறநிலைத்துறை ஆக்டை மீறி ஈவோ தான் உள்ள எல்லாம் பண்றாரு. ஈவோ தான் எல்லா விதமான விஷயங்களையும் முடிவு பண்ணக்கூடிய நிலைமையில அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்ப இந்து மதத்துக்கு எதிராக பேசுறாங்கல்ல, அவங்களுக்கு எதிராக இந்து மதத்துக்கு எதிரானவன்னு சொல்றீங்களே தவிர, ஆனா கோயில் கோபுரத்துல ஆபாசமான பழனியில முருக பக்தர் மாநாடு நடத்தினாங்களே, நீங்க நடத்தினதை விட இந்து முன்னணியும் நீங்க நடத்தினீங்க இல்லையா மதுரையில, அதுக்கு முன்பாகவே மிகச் சிறப்பாக நடத்தினாங்கல்ல. நாங்க வந்து இலை வாழையில போட்டு சாப்பாடையும் போடுவோம், அதுல கொஞ்சம் சாக்கடையும் போடுவோம், நீங்க சாப்பிட்டு போங்கன்றீங்க. சார் இந்த மாநாடு நடத்தினாலும் பழனியில எத்தனை மாநாடு நடத்தினாலும் நீங்க சொல்ற திராவிட கட்சியா இருந்தாலும் நடத்துறது பெரிய விஷயம் இல்லையா? சொல்றேன், இலை நிறைய நல்லா நீங்க நடத்துறது பெரிய விஷயம் கிடையாது. இந்து முன்னணியோ இந்து மக்கள் கட்சியோ நடத்த சார் அரசாங்கம் நடத்துது, ஏதாவது திமுக நடத்துச்சு. அரசாங்கத்தை யார் வாழ்றா? அப்ப நீங்க இப்ப சொல்லுவது மட்டும் அரசாங்கத்தையும் திமுகவையும் பிரிச்சு சொல்றீங்க. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். அரசாங்கம் என்று சொன்னால் இந்து சமய அறநிலையத்துறையில வரக்கூடிய வருமானத்தை நீங்க திமுகவை பற்றி பல விஷயங்கள் தெரியும், நமக்கு தெரியும். கடந்த காலங்களில் எப்படியெல்லாம் வந்து சாக்கு மூட்டை சக்கரை காணாமல் போச்சு அப்படின்றதுக்கு அப்புறம் சாக்கு எப்படி காணாமல் போச்சுன்னா கரையான் அரிச்சுதுன்னாங்க. ஏங்க இந்து சமய அறநிலையத்துறையினுடைய சொத்துக்களை பணங்களை எல்லாம் எப்படியாவது கணக்கு காட்டி நிகழ்ச்சின்ற பேரில் நடத்தி அதிலிருந்து என்னென்னலாம் பண்ணலாங்கிறது ஊரறிஞ்ச விஷயம். அவங்களுடைய நோக்கம் முருக பக்தியை வளர்க்கணும்னு சொன்னால் முருகருடைய மாநாடுகள் நடத்துவதல்ல, ஒவ்வொரு முருகர் கோயிலும் கந்தசஷ்டி கவசத்தை வரக்கூடிய இந்துக்களுக்கு கற்றுத்தருவதற்கு, அங்கே இருக்கக்கூடிய ஓதுவார் மூர்த்திகளை அதிகரிக்கிறதுக்கு, அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு வந்து திருமுறைகளை சொல்லிக் கொடுப்பதற்கு அவர்கள் தயார் பண்ணணும். இந்து மதத்தை வளர்ப்பது அதுதான். மாநாடு நடத்துறதுடைய நோக்கம் அதில் பல விஷயங்கள் இருக்குது. அதுக்கான ஏற்பாடுகளுக்கு பணம் தேவைப்படும். அந்த பணத்தை எப்படியெல்லாம் எதெல்லாம் கணக்கு காட்டலாங்கிறதுல பல உள்ளடி வேலை இருக்குது. அதனால் மாநாடு நடத்துவது ஏதோ இந்து மத வளர்ச்சிக்கு இல்லை, அது அவங்களுடைய வளர்ச்சிக்கு. இல்ல நீங்க மாநாடு நடத்தினா அதை பெருமையா சொல்றீங்க. ஆமா, அரசாங்க மாநாடு நடத்தா தவறா. நாங்க ஒரு தனி அமைப்பு, தனி இயக்கம். நாங்கள் எங்களுடைய வெல்விஷர்ஸ், எங்களுடைய ஆதரவாளர்களை வச்சு நடத்துகிறோம். ஆனால் அரசாங்கத்தினுடைய பணத்திலே, நாங்கள் கொடுக்கக்கூடிய பக்தர்களுடைய பணத்திலே நடத்துறது எப்படிங்க நீ பெருசாக சொல்ல முடியும்? இல்லை நீ என்ன சொல்ல வரீங்க? இப்போ அரசாங்கம் நடத்துதுன்னா அரசாங்க பணத்தை வச்சா நடத்த முடியும். அரசாங்கத்துக்கு அந்த திமுக அரசாங்கத்துக்கு பல உள்நோக்கம் உண்டு. அந்த மாநாடுகள் மூலமாக பல பலன்கள் உண்டு. நீங்க சொன்னீங்க திமுகவும் வேற அரசாங்கம் வேறன்னு சொன்னீங்க. திமுக அரசாங்கம் சொல்றீங்க. திமுக அரசாங்கம் அப்ப நடத்தும் போது திமுக அரசாங்கம் ஒத்துக்கிறீங்களா? நடத்துனது திமுக அரசாங்கம் தான், நடத்தினுடைய நோக்கம் வேறன்னு சொல்ல வரேன். நீங்க நடந்த நோக்கத்தை எப்படி நீங்க குறை சொல்லுவீங்க? அதுதான் சொல்றேன். நீங்க இங்க வந்து தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்லாத போது கேட்காத அறநிலையத்துறை எப்படிங்க நல்ல நோக்கத்தோட இருக்க முடியும்? எப்படிங்க அது வந்து இந்துக்களுக்கு ஆதரவான நோக்கத்தோட இருக்க முடியும்? இந்துக்களுக்கு எதிராக பல்வேறு திராவிடர் கழகத்தினர் மேடையாக பேசும் பொழுது சிவபெருமானுக்கு எதிராக, பெருமாளுக்கு எதிராக ஏதாவது ஒரு பிரச்சனை. திராவிட கழகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்து பண்டிகை மட்டும் சொல்றதில்ல, அவங்க எல்லாருக்கும் சொல்றாங்க. அவர் தானே பக்கத்தில் உட்கார வைக்கிறாரு ஸ்டாலின்.
அவர்தான் எஸ்ஐஆர் என்பது வந்து பார்த்தீங்கன்னா ம். இந்த வாக்காளர்களுடைய மறுசீரமைக்கக்கூடிய ஒரு பணியில் அதை எதிர்க்கக்கூடிய கூட்டத்தில் வீரமணிக்கு என்ன வேலை? ஒரு அரசியல் கட்சியை கூப்பிடலாம். வீரமணியின் அரசியல் கட்சியா? திராவிடர் கழகத்தை எதற்காக முதலமைச்சர் பக்கத்தில் உட்கார வைக்கிறாரு? நீங்க சொல்றீங்களே இந்து சமய அறநிலையத்துறை வந்து அவங்களும் கேட்க முடியாது, அது அவங்களோட கொள்கைன்றீங்களே. அந்த கொள்கை உடையவர்கள், இந்து மதத்தை திட்டக்கூடியவர்கள், இந்து மதத்தை கேவலமா பேசக்கூடியவர்களை பக்கத்துல உட்கார வச்சிருக்காரு முதலமைச்சர். சம்பந்தம் திராவிட கழகத்திலிருந்து வந்ததானங்க ஏங்க எதுல இருந்து வந்து அவங்க கூப்பிடக்கூடாது. எங்க சாக்கடையில இருந்து புழு வந்தா என்ன, சாக்கடையில இருந்து அழுக்கு வந்தா என்ன, சாக்கடையில இருந்து எது வந்தா எங்களுக்கு என்ன? நாளைக்கு பிஜேபி ஆட்சி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆர்எஸ்எஸ் கூட்டு பக்கத்துல உட்கார வைப்பாங்க. நிச்சயமாக ஆர்எஸ்எஸ் உட்கார வைக்கலாம், திராவிட கழகத்தை உட்கார நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் வித்தியாசம். உங்களுக்கு ஆர்எஸ்எஸ் பெருமையா இருக்கலாம், அவங்களுக்கு ஆர்எஸ்எஸ் பெருமை கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியும் ஆர்எஸ்எஸும் ஒன்றாக இருக்கக்கூடியது. அரசாங்க விழாக்கள்ல இருக்கக்கூடாது. நீங்க ஒரு அமைச்சராக எல்முருகன் பொறுப்பெடுத்த உடனே அரசியல் ரீதியான கட்சி பொறுப்புகள் அவங்களுக்கு இருக்கக்கூடாது. தெளிவாக பாரதிய ஜனதா கட்சி அரசியலை செய்து கொண்டிருக்கின்றது. ஆனால் நீங்க தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா இப்ப எல்முருகன் வந்து அமைச்சராக இருக்கிறார், அவருக்கு ஏதாவது கட்சி பொறுப்பு இருக்கா? ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள்ல இருந்து அத்தனை பேருமே கட்சியினுடைய பொறுப்பில் இருக்கவங்க. இன்னைக்கு மா சுப்பிரமணியம் மாவட்ட செயலாளர், அவர் அமைச்சர். தேசிய கட்சிகளோட நிலைப்பாடு வேற, மாநில கட்சிகளோட நிலைப்பாடு வேற. இப்ப காங்கிரஸும் பிஜேபியும் ஒரே சில நிலைப்பாடுகள் இருக்கும். இங்க மாநில கட்சிகள் நிலைப்பாடு வேற. அதை நீங்க வந்து இந்த பதவியில இருக்காங்க, இவங்க வந்து அமைச்சரா இருக்காங்க, தேசிய கட்சியில் இல்லாம இருக்கலாம், அது உங்களுடைய இது. காங்கிரஸ்லயும் இருக்காது, இதுலயும் இருக்காது. காங்கிரஸ்ல கட்சி தலைவர் வேற இருப்பாரு, இது பிரதமர் வேட்பாளர் வேறவையா இருக்கலாம். அதான் சொல்றேன், ஆர்எஸ்எஸ் எங்கு அமர வைக்க வேண்டும். அரசியல் ரீதியான நிகழ்வுகளிலே ஆர்எஸ்எஸ் காரர்கள் ஒரு இடத்துல நீங்க போட்டோவை காமிங்க, இருக்க மாட்டார்கள். ஆனால் எஸ்ஐஆர் என்கின்ற வாக்காளர்கள் திருத்தத்துக்கான ஒரு எதிர்ப்பு கூட்டத்தில் யோகி ஆதித்யநாத் அவர் காவி உடனே தான் இருக்காரு. ஆமாங்க, அவர் ஒரு சார்பா இல்லையா? அது துறவி காவியில இருந்தா என்ன தப்புங்க? துறவி காவியில இருக்கிறதுனால எல்லாருக்கும் பொதுவாக இருக்கிற ஒருத்தர் ஒரு மத அடையாளத்தை நீங்க கான்ஸ்டிடியூஷனை வந்து என்ன நினைக்கிறீங்க? ஒரு அமைச்சரா இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சரா இருக்கக்கூடிய அவருடைய மத சடங்குகளை, மத அடையாளங்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு இல்லை கான்ஸ்டிடியூஷன் சொல்லுதா? சொல்லுங்க சார். தார்மீக ரீதியா என்ன தார்மீக சார்? சட்டமா தார்மீகமா? தார்மீகம் சொல்லுங்க. நீங்க தார்மீகம் தான் சொல்லுவீங்க, அப்ப சட்டத்தை பத்தி சொல்ல மாட்டீங்க. அவர் கான்ஸ்டிடியூஷன் படி முதலமைச்சரா இருக்காருங்க, கான்ஸ்டிடியூஷன் படி ஒரு அமைச்சரா இருக்காருங்க. இருக்கலாம் சார், தன்னுடைய மத அடையாளத்தை வெளிப்படுத்தலாமான்னு அப்படி போடக்கூடாதுன்னு சட்டமே சொல்லல. நீங்க ஏன் சொல்றீங்க? ராஜாராம் அவர்களுக்கு என்ன பிரச்சனை? கான்ஸ்டிடியூஷன் சொல்றதாங்க. கான்ஸ்டிடியூஷன் படி என்னுடைய மத அடையாளம் கூட நான் இருக்கலாம், இருக்கக்கூடாது எப்படி நீங்க சொல்ல முடியும்? இன்னைக்கு கான்ஸ்டிடியூஷன் படி திமுகவினுடைய கொடியை போட்டுட்டு டிஷர்ட்டை போட்டுட்டு தான் இன்னைக்கு துணை முதலமைச்சர் போறாரா? போறாரு. நீங்க கேட்டீங்களா இது வரைக்கும்? நீங்க ஒரு அரசியலுக்கு அப்பாற்பட்டவர், நீங்க அனைத்து மக்களுக்குமானவர். நீங்க அதிமுகவுக்கு நீங்க தான் துணை முதலமைச்சர், பாஜகவுக்கு நீங்க தான் துணை முதலமைச்சர், இந்து மக்கள் கட்சி நீங்க தான் துணை முதலமைச்சர். நீங்க ஒரு கட்சியினுடைய அடையாளத்தோடு ஒரு கை அடையாளம் வேற, நீங்க மத அடையாளம் வேற. ஓ, அப்ப கட்சி அடையாளம் இருக்கலாம். மத அடையாளம் அமைச்சர் கட்சி அடையாளத்தோடவே வந்து பிஜேபி போனதுல, பிஜேபி அதுலயும் கட்சி அடையாளத்தை பண்ணது இல்லையா? அததான் நான் சொல்றேன், இந்த கான்ஸ்டிடியூஷன் இடம் கொடுக்குதுன்னு சொல்றேன். கான்ஸ்டிடியூஷன் இதுக்கு இடம் கொடுக்குது. அதனாலதான் துணை முதல்வருக்கு இடம் கொடுக்குது. அதனாலதான் அது சம்பந்தமா ஒரு வழக்கம் போட்டாங்க. வழக்குல வந்து நீதிமன்றம் கான்ஸ்டிடியூஷன் படி தன்னுடைய அடையாளங்கள் போடுறது அவருடைய விருப்பம்னு சொல்லிட்டாங்க. அதை தான் நானும் சொல்றேன். நீங்க வந்து காய் உடை போட்டா மட்டும் உங்க கண்ணு ஏன் கசக்குது, கண்ணு ஏன் வந்து உங்களுக்கு அதுல உறுத்துது? அதனால அது கான்ஸ்டிடியூஷன் படி தப்பு கிடையாது. கண்டிப்பாக நீங்க உங்களுடைய கட்சி கொள்கைகள் பற்றி மற்றும் இந்து வாக்குகள் எப்படி அதிகரிக்க வேண்டும் என்பதை பற்றி விளக்கியதுக்கு நன்றி. நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்ததுக்கு நன்றி. 2026 தேர்தல் வரும்போது பார்ப்போம் என்ன உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு. மிக்க நன்றி.